Vivaha, the Chennai Silks. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவருடைய வாரிசுக்கு தமிழ்நாட்டை எழுதி கொடுத்தது போன்று அவருக்கு பிறகு அவர் மகனுக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு கொள்ளுப்பேர். எங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள்றதுக்கான எல்லா தகுதியும் இருக்கா? மற்ற யாருக்கும் தகுதி இல்லையா? யாருமே இல்லைன்னு நீங்க கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்கல்ல. ஒரு புரட்சி தமிழன், ஒரு அடிப்படை விவசாயியுடைய மகன் 4 ஆண்டு காலம் எப்படி கட்டமைப்பை நிறுவ முடியும் என்று உணர்த்தி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அவர் ஆட்சி மீண்டும் வரணும். நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்ன்றது ஒரு தெளிவு வேணும்ல. டெல்டா மாவட்டத்துல மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தவர் ஐயா ஸ்டாலின். அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் ஐயா எடப்பாடியார். 2026 தேர்தலில் நிற்கிறேன். உண்மையிலே திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது ஒண்ணுதான், நம்ம தலையே நாமளே மண்ணவாரி கொட்டிக்கிறதும் ஒண்ணுதான். ஏன்னா அம்மா உணவகம் மூடப்பட்டு, அம்மா மருந்தகம் மூடப்பட்டு, ஆடு மாடு வழங்குகிற திட்டம் நிறுத்தப்பட்டு, முதியோர்களுக்கான ஓய்வூதிய தொகை நிறுத்தப்பட்டு, தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டு, மகப்பேறு உதவித்தொகை திட்டம் நிறுத்தப்பட்டு, பள்ளி பிள்ளைகளுக்கு வழங்குகிற லேப்டாப் திட்டம் நிறுத்தப்பட்டு 5 லட்சம் கோடி கூடுதலாக கடன் வாங்கியிருக்கிறார். 5 லட்சம் கோடி கூடுதலாக கடன் வாங்கியிருக்காங்க. அது ஏன் வாங்கியிருக்காங்க, எதுக்கு வாங்கியிருக்காங்க, எது ஒன்றும் தெரியல. அதிலும் குறிப்பா இவர்கள் எப்படிப்பட்ட தில்லுமுழுக்காரர்கள் என்பதை உணர்த்துவதற்கு ஒரே ஒரு விஷயம் போது திமுக சொத்து கணக்கு காமிச்சிருப்பாங்க. தேர்தல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொத்து கணக்கை காமிச்சிருக்காங்க. அதுல வருத்தம் என்னன்னா, அவங்க சொந்தமா காரே இல்லையா, முதலமைச்சர் கார் இல்லையா. ஏதோ ஒரு தருணத்துல உதயநிதி அவர்கள் பேசிய ஞாபகம் இருக்கு. யாரோ ஒருவருக்கு உங்களுக்கு போக கார் இல்லைன்னா சொல்லுங்க, நாங்க வாங்கி தரோம் சொன்னார். அதையே திருப்பி நம்ம சொல்லுவோம், உங்க அப்பா இருக்கு வெற்றி பெற்று வந்த பிறகு அன்பளிப்பு அதிமுக போட்டு நாங்கள் காரை வாங்கி உங்களுக்கு தருவோம். எப்படிப்பட்ட பிதராட்டம்! தமிழ்நாட்டுடைய மொத்த கடனை அடைச்சிடலாம் அந்த ஒத்த குடும்பத்து சொத்தை எடுத்தா. ஆனா சொந்தமா கார் இழைக்கிறாங்க. சரி, பேங்க்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க கேட்டா வெறும் 40,000. சரி, 40,000 காசு வச்சிருக்காங்க. சரி, கேஷ் வேண்டு கையில எவ்வளவு வச்சிருக்கீங்க கேட்டீங்கன்னா ஒன்லி 10,000. ஒன்லி 10,000 தான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.